பல்வேறு விஷயங்கள் 100 வருடமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது, 200 வருடமா இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குது, 500 வருட பிரச்சனைகள் இருக்குது சமுதாயத்தில் ஆச்சுங்களா. கிராமங்களுக்கு போகின்ற பொழுது இன்னும் குடிநீர் கூட கிடைக்காத நிலையில் எண்ணற்ற ஆயிரக்கணக்கான கிராமங்கள் இருக்குது. தெருச்சாலைகள் இல்லாத பிரச்சனைகள் இருக்குதுங்க, மயான வசதிகள் இல்லாத இருக்கிறது. இதையெல்லாம் விட்டு எப்படி நாங்கள் சிந்திக்க முடியும்? எனவே இப்ப இன்னைக்கு ஒரு தன்னிலை விளக்கம் முதல்ல நாங்கள் இங்க மேடைக்கு போறோம் அங்க மேடைக்கு போறோம்னு செய்திகள் அடிக்கடி வருகிறது. அது எல்லா தனித்தனியா ஒரு ஊடகத்தில் பேச முடியல. அதனால எங்களுடைய தேர்தல் நிலைப்பாட்டை என்ன நாங்கள் கொள்கையில கொடுத்துக்கிறோமோ, என்ன அடிப்படையாக வச்சுக்கிறோமோ அதையெல்லாம் மனதிலே வைத்து எங்களுடைய கூட்டணி நாங்கள் அறிவிக்கின்ற பொழுது அதையெல்லாம் தெளிவுபடுத்துவோம். இப்பொழுது கடந்த 2 நாட்களாக வரக்கூடிய செய்திகள் அது சரியானதல்ல. எங்களுடைய கட்சியின் சார்பாக கொடுக்கப்பட்டது கிடையாது. எல்லா விஷயத்திலும் 2 கட்சி ஊழலையும் 2 பேரும் ஒன்னா தான் இருக்காங்க. அப்ப 2 கட்சி தாண்டி நீங்க எந்த கட்சியை ஓகே பண்ணுவீங்க? உங்க கொள்கை எல்லாம் இதெல்லாம் தீர்மானம் பாத்தீங்கன்னா கூட்டணியில் ஆட்சிங்கிறீங்க. கூட்டணி ஆட்சிங்கிறது அந்த விஜய் ஆரம்பிச்ச கட்சி மட்டும் தான் இப்ப சொல்லியிருக்காங்க. கூட்டணியில் நாங்க ஆட்சி அதிகாரம் கொடுக்க சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது உங்க பயணம் விஜயுடன் இருக்குமா? இல்ல, இப்ப எல்லாமே நாங்கள் பரிசீலனை செய்து கொண்டிருக்கோம். இது கூட்டணி ஒரு மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், உயர்மட்ட குழு இருக்கிறது. நாங்கள் இதெல்லாம் மனசுல வச்சு நான் சொல்லிட்டேன், கொள்கை அடிப்படையில் சொல்லிட்டேன். அந்த கொள்கையெல்லாம் எதோட சூட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நாங்கள் எதுக்காக யார்கிட்ட கூட்டணி சேர்றோங்கிறது அறிவிப்போம். இப்பொழுது நான் இன்னைக்கு சொல்ல விரும்புறது, வரக்கூடிய செய்திகள் நாங்கள் கொடுக்கக்கூடிய செய்தி அல்ல.